விடுதலை புலிகளின் தலைவரது இறுதி நிமிடங்கள் தொடர்பில் சரத் வீரசேகரவின் அதிரடி தகவல். இலங்கைக்குள் மீண்டும் கால்பதிக்கும் இந்தியா. பொருளாதார நெருக்கடியில் சிக்க போகும் இலங்கை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ரணிலை சிறையில் தள்ளுமா ஏர் ரணில் ஊழல் அம்பலமாகிய பாரிய முறைகேடு. சிரந்தியால் மகிந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள கடும் குழப்ப நிலை. எரிபொருள் விலை அதிகரித்தமைக்கு அனுர தரப்பு கூறும் அதிரடி காரணம். அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்க நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. சர்ச்சைக்குரிய இலத்திரனியல் விசா ஒப்பந்தத்தில் சிக்கப்போகும் ரணில் அரசின் முக்கிய புள்ளி. இந்திய கடற்தொழிலாளர்களை கடுமையாக எச்சரித்த அமைச்சர் சந்திரசேகர். எரிபொருள் விலையில் ஜூன் மாதம் தொடக்கத்திலும் ஜூன் மாத இறுதியிலும் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பே எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு ஏதுவானது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட விலை தளம்பலுக்கேற்பவே ஜூன் 30ஆம் தேதி விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான நடைமுறையே பின்பற்றப்படுகின்றது. மாதத்தின் தொடக்கத்தில் விலை குறைவடைந்தால் அதன் பலனை மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம். இவ்வாறு விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த அரசாங்கத்தில் இறக்குமதியின் போது ஏற்படுத்தப்பட்ட மோசடி இன்றும் எம்மை பின்தொடர்ந்து வருகின்றது. அவர்கள் சென்றாலும் அவர்களால் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் ஏற்படுத்தப்பட்ட நட்டத்தை நாம் சரி செய்யும் போது இவ்வாறான செயற்பாடுகள் தவிர்க்க முடியாமல் போய்விடுகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே. பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகியிருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், 2009ஆம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோரினார்கள். எனினும் மஹிந்த ராஜபக்ஷ அதனை மறுத்தார். இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன. 2009இல் யுத்தம் நிறைவடைய 2 மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார். சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார். அந்த 2 மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார். அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது. தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவானது. பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தனது வெட்கத்தை மூடி மறைத்துக் கொள்ள யுத்த குற்றத்தை மீது சுமத்தியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யுத்த கால பகுதியில் இராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியால் தற்பொழுது செம்மணி மனித புதைக்குழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள், குறிப்பாக விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர உள்ளிட்டோர் ஊடகங்களின் முன்னால் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு மெல்வத்து மகாநாயக்க தேரரிடம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இதனை நிராகரித்த மஹிந்த குடும்பத்தினர் இந்த தகவலை வெளியிட்டவர் யார் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். இது தொடர்பில் விசாரணை நடாத்துமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினரை மஹிந்த தரப்பினர் நாடியுள்ளனர். இவ்வாறான நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த விடயம் தொடர்பில் குடும்பத்தினருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது மஹிந்தவுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. எனினும் மெல்வத்து தேரரிடம் இது தொடர்பான உதவியும் தான் கூறவில்லை. இதுகுறித்து முறையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக முன்னாள் முதல் பெண்மணியான
ஜனாதிபதியான சிரந்தி ராஜபக்ஷ சரசவிய என்ற அமைப்பினூடாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டின் கீழ் சிரந்தி கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் மஹிந்த குடும்பத்திற்குள் குழப்ப நிலைகள் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்பொழுது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மூத்ததுறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை தற்போதைய சட்ட நடைமுறைகள் எடுத்து காட்டுகின்றன. இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விதிவிலக்கல்ல என்றே கூறியாக வேண்டும். மற்ற ஊழல் வழக்குகளைப் போல புதைக்க அனுமதிக்க முடியாத ஒரு வழக்கில் ரணில் சிக்கியுள்ளமையும் இதனை குற்றப்புலனாய்வுத்துறை அலசி ஆராய்ந்து வருவதையும் காணக்கூடியதாயுள்ளது. இதன்படி குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து வெளிவந்த புதிய வெளிப்பாடுகள் மற்றும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் அரசாதரவுடன் இயங்கும் ரணில் விக்ரமசிங்க உலகளாவிய பயணத்தில் அசாதாரண சாதனையை படைத்துள்ளார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. இதனை பல தென்னிலங்கை ஊடகங்கள் முக்கிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஏஆர் ரணில் ஊழல் என பெயரிடப்பட்டுள்ளது. ஏஆர் ரணில் ஊழலில் தொடர்புடைய வழக்குகளில் குற்றவியல் வழக்குகளை உருவாக்க விசாரணை கண்டுபிடிப்புகளுடன் இணைந்து கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் பயன்படுத்தப்படும் என்பதை சட்டம் அதிபர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ரணிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் அவர் வழக்கம் போல எந்த பொது அறிக்கையோ அல்லது மறுப்போ இல்லாமல் குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாக இருந்து வருகின்றார். அவரது அலுவலகம் குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்து பொருளாதார ராஜதந்திர காலத்தில் இலங்கைக்கு சர்வதேச ஈடுபாடு அவசியம் என்ற ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என்று நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயா துன்னே கொராயா மற்றும் மகேன் கொபல்லவ ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த மனுவை அபினவ நிலகல் பெரமுனவின் தலைவர் ஓஷிலகேர தாக்கல் செய்துள்ளார். மனுதாரர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக் பரன், பிரதிவாதியான அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரசு வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் சட்டத்தரணி வாதிட்டார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்காக முன்னிலையான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன தனது கட்சிக்காரர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை என்று சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது. பின்னர் குறித்த மனுவை ஆகஸ்ட் 1 விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய இலத்திரனியல் விசா முறைகேட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் ஹர்ஷ இலுக்பிட்டிய தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்பட்டு வருகின்ற நிலையில் அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சரையும் அப்போதைய செயலாளரையும் குறிப்பிட்டு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலத்திரனியல் விசா விநியோக சர்ச்சையில் அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரானலசும் சிக்குவாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத முடிவில் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அடுத்த ஆண்டின் முதல் கால பகுதியில் அது உக்கிரமடையக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த நாட்டை பொருளாதாரத்தினால் மட்டுமே மீளமைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி வேறு எந்த விதத்திலும் இதனை மாற்றியமைக்க முடியாது என கூறிய அவர் இந்த அரசிடம் காத்திரமான திட்டங்கள் இல்லாததால் ஊழல் ஒழிப்பு மற்றும் இதர காரணிகளை முன்னிலைப்படுத்துகின்றது எனவும் கூறியுள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கத்திடம் பொருளாதார திட்டம் இல்லாததால் எதிர்காலத்தில் நாடு மீண்டும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். நாம் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும், ஆனால் நாட்டின் உயிர்வாழ்வு பொருளாதாரத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறினால் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலானது எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கே பாதகமாக அமைந்துள்ளது. இது தொடர்பில் இந்திய தரப்பு தெரிவித்திருந்தோம். கடந்த 3 மாதங்களாக இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை இருந்திருக்கவில்லை. இப்போது மீண்டும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைய ஆரம்பித்துள்ளனர். அவர்களை நாம் கைது செய்தோம். இந்திய கடற்தொழிலாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மயிலிட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அவை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன. தமிழக கடற்தொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறுவதை நிறுத்த வேண்டும். இலங்கையின் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்துக்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலை மெனு கோரப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை 4 மாதங்களுக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார்.